ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 11ஆம் வகுப்பு 11th ஸ்டாண்டர்டுக்கான காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க, அப்புறம் மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்காதீங்க. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்ம சேனல். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேருங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ தகவல்களும் உடனுக்குடன் வந்து சேரும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 1 மார்க் நம்ம எழுத வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 1 மார்க் வந்து நம்மளுடைய பாஸ் பர்சன்டேஜை சீக்கிரமாக நமக்கு வந்து கொடுக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் இது வரைக்குமே 1 மார்க் படிக்கல அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 1 மார்க்கையும் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. படிக்கலனாலும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் இந்த ஆன்சரை குறித்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் தான். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது இந்த 1 மார்க் படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4th கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன? அது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா, ஹார்ட்வேரா, சிஸ்டம் சாஃப்ட்வேரா, காம்பனண்ட்டாக நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸுமே நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக ஷோ பண்ணுற மாதிரிங்க. ஒவ்வொன்றா அதை நோட் பண்ணிக்கோங்க. 6th கொஷின், 7th கொஷின், 8th கொஷின், 9th கொஷின், 10th, 11th, அது அந்த 15 1 மார்க்குமே ரொம்ப உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கொஷினுமே ஈஸியாக தான் இருக்கும், அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் கேன் பி யூஸ்டு அஸ் ஆல்டர்னேட் டு எண்ட் கமாண்ட். 9th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். 10th கொஷின் ஒன்று இம்பார்ட்டன்ட் தான். 11வது கொஷின், 12வது கொஷின், 13வது கொஷின்லாம் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அதில் வந்து வயர்ட் டிஸ்பேச் கொடுத்துருக்காங்க, அதை வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இன்புட்டு ஃபாலோயிங் இன்புட் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் அதை எழுதணும். 14வது கொஷின் பாருங்கள், விச் கிளாஸ் இஸ் பவர் பேக்டு இன் இன்ஹெரிட்டன்ஸு. 15வது கொஷின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ராக்ஸ் ஏ யூசர் விசிட்ஸ் ஏ வெப்சைட். ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. அடுத்து பார்ட் 2 வந்தீங்கன்னா 24வது கொஷின் வந்து கம்பல்சரி. அது வந்து ஒரு ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன், ஐடென்டிஃபை த எரர். அதில் இருக்கக்கூடிய எரர் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு 2 மார்க்கு. மீதி இருக்கிறதுல வந்து நீங்கள் 2 மார்க் எழுதணும். சாய்ஸ் வந்து விட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க, சாய்ஸ் விடாமல் படிங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம், ஆனால் படிக்கும்போது வந்து சாய்ஸ் விடாமல் படிக்கணுங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. டிஃப்ரென்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்டு. Convert 44 into binary number. What are the different operating system used in a computer? Define a loop invariant. What is meant by type conversion? Write the use of set format manipulation. Define polymorphism. What is booting? இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினையும் படிச்சுட்டு எக்ஸாம் போக, ஏதாவது நீங்கள் சாய்ஸ் விட்டு படிச்சுட்டு அப்புறம் அங்கே போய்ட்டு அதை கேட்கலன்னு வருத்தப்படாதீங்க. எல்லா கொஷினும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 3 மார்க் எழுதணும். 33வது கொஷின் வந்து கம்பல்சரி. கன்வெர்ட் த ஃபாலோயிங் இஃப் எல்ஸ் டு ஏ சிங்கிள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் 5 3 மார்க் நீங்கள் எழுதணும். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ISCII. ஸ்டேட் த டி மோர்கன்ஸ் லாஸ். லிஸ்ட் டவுன் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. What is a flow chart? Write the disadvantages of flow chart. Differentiate the equal and double equal. What are the built-in functions? What is the format of the specification on an algorithm? Write the disadvantages of OOP. Convert அது வந்து உங்களுக்கு கம்பல்சரி அதை படிச்சுக்கோங்க. இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன், நல்லா எல்லாமே படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க, சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 4 போனீங்கன்னா 5 மார்க் நீங்கள் எழுதணும். எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் தான் அந்த 5 மார்க் இருக்கும், ஆனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. 5 மார்க்கையும் படிச்சுக்கோங்க. எழுதும் போது டைம் பொறுத்து ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். 34வது கொஷின் வந்து படிக்கிறேன் பாருங்கள். Find 1 is complement and 2 is complement for the following decimal number. Discuss the various generations of computers. 35 பாருங்கள், explain the process management algorithm in operating system or what are the types of errors. 36 பாருங்கள், வாட் இஸ் அன் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். எக்ஸ்பிளைன் த ஒன் ஆஃப் த என்ட்ரி கண்ட்ரோல் லூப்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள். 37 டீபக் த எரர் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எரரை வந்து டீபக் பண்ணணும். அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது எழுதலைன்னா நீங்கள் 6 கொஷனில் வந்து பி பாருங்கள். 37 பி எக்ஸ்பிளைன் த ப்ரீஃப்லி த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஓஓபி, அது எழுதணும். தென் 38 ஏ பாருங்கள், ரைட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் அவுட்புட் எழுதணும். அது எழுதலைன்னா மென்ஷன் த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர், அது எழுதணும். எப்போதுமே ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக போடுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எழுதுறதை விடவும் ப்ரோக்ராம்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுட்டு போங்க. பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.